மக்களே, வெல்கம் பேக். SVSH சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஹைதராபாத் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். ஃப்ரைட் ஆனியன் பண்றதுக்கு 250 கிராம் வெங்காயம் எடுத்து நீள நீளமா கட் பண்ணி உதிர்த்து வச்சிருக்கேன். இது நம்ம எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயிட்டோம் நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஆனியனை போட்டு பொரிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வடிகட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரத்துல நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. கண்டிப்பா பிரியாணிக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன் வேணுங்க. இது போடாம ஹைதராபாத் பிரியாணி பினிஷே ஆகாது. சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் இதுலயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுத்தையும் நல்லா அரைச்சாச்சு. நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 1.25 கிலோ சிக்கன் எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இல்ல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், ஒரு அரை எலுமிச்சை பழம் புரிஞ்சுக்கலாம். பாருங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்து நம்ம நல்லா ஊற வச்சு கழுவிக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. இது நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்ப நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். 100 ml எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது மட்டும் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிடும். ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அதை போட்டுக்கலாம். அரைச்சு மொத்தமா பேஸ்ட் போட்டாச்சுங்க. மேரினேட் பண்ண மீதி 3 ஸ்பூன் இருந்து நான் அதை அப்படியே போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுடுறாங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவை நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில வதக்கிட்டீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டு வதக்கிக்கலாம். உடனே தயிர் போட்டீங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் மாறிடும். இது 1 நிமிஷம் எண்ணெயில இருந்துச்சுன்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்ப இது 1 நிமிஷம் கலர் விட்டுட்டு நம்ம தயிர் போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப 4 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம 3 இடத்துல உப்பு சேர்க்கணுங்க. அதனால நம்ம உப்பு போடும்போது பார்த்து போடணும். நான் ஒண்ணு மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் வேக வைக்கும் போதும் போடணும். இப்ப மசாலாக்கும் போட்டிருக்கேன். நீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணி எடுத்து சிக்கனை இப்ப நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டோம்னா அதுலயே தண்ணி வருங்க. இப்ப நம்ம தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க. இது நம்ம திறந்து பார்க்கலாம். இது ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்க, நம்ம ரைஸை தனியா வேக வச்சுதாங்க இதுல நம்ம சேர்க்க போறோம். அதனால தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது. சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். 250 ml தண்ணி ஊத்திக்கலாங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த கிரேவிக்கும் சிக்கனுக்கும் உப்பு போதுமான அளவு இருக்கா பாத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நம்ம இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இப்ப நம்ம ரைஸ் பாயில் பண்ணோம். அதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 10 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேங்க. ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம அதுல மசாலா போடணும். அதையும் போட்டுடலாம். நான் இதுல ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு 3 பட்டை, ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமா போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, இதுல கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு வேக வச்சுக்கலாம். சாதம் நல்லா உதிரியா வரதுக்காக நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுல நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. இப்ப ரைஸை போட்டுக்கலாம்.
ரைஸ் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரைஸ் ஒரு 70% வேகணுங்க. அதே மாதிரி சிக்கனும் ஒரு 70% வெந்துருச்சுதான் நம்ம தம் போட்டுடலாம். ரைஸ் வேகட்டும். பாருங்க ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வடிகட்டிட்டு தம் போட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போட்டாதாங்க கரெக்டா வரும் ரைஸ் நீட்டா. பாருங்க இப்ப நம்ம சிக்கனை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சிக்கன் நல்லா ஒரு 70% வெந்துருச்சு. பாருங்க மேல இருக்க தூள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கலந்து வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த சிக்கன் கிரேவில எண்ணெயோட இந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இந்த எண்ணெயை நம்ம மேல தம் போடும் போது நம்ம லேயரா போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம தனியா கேசரி பவுடர்ல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. கலர் பவுடர்லாம் இந்த கலரே போதுமாதான் இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நம்ம இதுல ரைஸ் சேர்த்துக்கலாங்க. பாருங்க ரைஸை வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து பாருங்க இப்போ ஒரு லேயர் போட்டாச்சு. பாருங்க இப்ப இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்ச இந்த எண்ணெயோட எடுத்து அப்படியே ஊத்திக்கலாம். சிக்கன்ல இருந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாம். இது மேல கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, முக்கியமான ஐட்டம் இதுதாங்க இந்த ஃப்ரைட் ஆனியன், அதையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க ஒரு லேயர் போட்டாச்சு. நம்ம திரும்பவும் மேல ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்காக திரும்பவும் ரைஸ் வடிகட்டி போட்டுடுறேன். எல்லா ரைஸும் போட்டாச்சுங்க. திரும்பவும் நம்ம இன்னொரு லேயர் எடுத்து வச்சா அந்த சிக்கன் குழம்ப அப்படியே அந்த எண்ணெயோட ஊத்திடலாம். பாருங்க எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. இப்ப திரும்பவும் ஒரு லேயர் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இப்ப மீதி இருக்க ஃப்ரைட் ஆனியன் எல்லாத்தையும் இது மேல அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். பாருங்க அவ்வளவுதாங்க. நான் இதுல குங்குமப்பூ கலந்து வச்சிருக்கேங்க. இதையும் நம்ம வாசனைக்காக சேர்த்துக்கிறோம், கலருக்காக இல்லைங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம ஒரு 2 ஸ்பூன் அப்படியே நெய் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இதை தம் போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம லைட்டா ஒரு கலரி விட்டுடலாம். நான் கரண்டியோட பின்னாடி பக்கத்துல கலர்றேன், அதே மாதிரி நீங்களும் கலரிக்கோங்க. ஒரு தவா எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க நம்ம தம் போடுறதுக்கு. பாருங்க தவா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இது மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு நம்ம இதை இந்த அரிசி வேக வச்ச தண்ணியவே மேல தம்முக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல, ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸை பாருங்க எப்படி எவ்வளவு நீட்டா அப்படியே லைட்டா கிளறி விட்டுடலாம். பாருங்க மசாலாவோட வெந்து நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கு சிக்கன்லாம். பாருங்க சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் இதாங்க. கம கமான வாசனையோட பாருங்க அப்படி வெந்திருக்குங்க. பாருங்க கறியெல்லாம் சூப்பரா வெந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துட்டு இருக்கு கறியெல்லாம். சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. அவ்வளவு சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க பிரியாணி. நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரம் வசந்தி.